வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம், நம்ம 90s கிட்ஸ் இந்தியன்ஸ் பேரண்ட்ஸ் எந்த மாதிரி சுச்சுவேஷனில் எந்த மாதிரி ஃபேவரட் டைலாக் பேச போகிறாங்க அப்படிங்கிற பற்றி நம்ம பார்க்கலாம். சில விஷயம் உங்கள் வீட்லேயே நடந்திருக்கலாம், சில விஷயம் உங்கள் வீட்டில் நடக்காமல் இருக்கலாம். இப்போ நான் சொல்கிற விஷயம் கூட எங்கள் வீட்டில் நடக்கல, பட் நம்ம சொசைட்டியில் நம்ம பார்த்துருப்போம். ஒரு 90s கிட்ஸ் இந்தியன்ஸ் பேரண்ட்ஸ்னால் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இப்படி தான் டைலாக் பேசுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அது என்னென்னன்ட்டு பார்க்கலாம். இந்தியன்ஸ் பேரண்ட்ஸ் மட்டும் அவங்க பசங்களையோ பொண்ணுங்களையோ ஸ்கூலில் சேர்த்துட்டு அவ்வளோதாங்க. மார்க்கு மார்க்கு மார்க்கு. ஆமாங்க, முன்னாடி 100க்கு 98 தான் எடுத்து வச்சுருக்கேன். மீதி 2 மார்க்குன்னா பசிக்குதுன்னு சாப்பிட்டியா? பக்கத்து வீட்டு பிரியா பாரு, 100க்கு 100 எடுத்து வச்சுருக்கா. அவங்க ஃபேமிலிலாம் எவ்வளோ கஷ்டப்படுற ஃபேமிலி தெரியுமா? அந்த பொண்ணு 100 எடுக்கும்போது உங்களுக்குலாம் என்னடி குறை வச்சோம் நாங்கள்? உங்களுக்குலாம் கஷ்டமே தெரியலடிங்கிறதுக்கப்புறம் கண்டிப்பாக இந்த ஒரு டைலாக் சொல்லுவாங்க. நாங்கள்லாம் படிக்கும்போது அந்த காலத்தில் இதே பார்த்திங்கன்னா பக்கத்து வீட்டுக்கார பொண்ணு ஒரு 9 மார்க் தான் எடுத்திருக்கோம். இவங்க பொண்ணு ஒரு 13 மார்க் எடுத்தால் கூட போதும். அதோடு இது அதிகம் தானே. அப்போ பரவாயில்லையே. 10th பப்ளிக் எக்ஸாமினேஷன் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஃபுல் மோட்டிவேஷன் தான். நீ வாழ்க்கையில் முக்கியமான தருணத்தில் இருக்க, இதுதான் உன் வாழ்க்கையை டிசைட் பண்ண போகிறது. இப்போ நீ ஒரு கடற்கரையில் இருக்க, ஒரு கப்பல் வருது, இதுதான் கடைசி கப்பல், ஓகேவா? இதில் ஏறினா மட்டும் தான் லைஃப்பில் அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியும் அப்படின்னு ஃபுல்லாக மோட்டிவேஷன் பண்ணுவாங்க. சரி, நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தீங்கன்னு கேட்டால், என்னம்மா தண்ணி பிடிக்கணுமா, அதை வந்துட்டோம்மா. 10th பப்ளிக் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் திரும்ப 12th பப்ளிக் எக்ஸாம் அப்போ திரும்ப நம்மக்கிட்ட வருவாங்க. 12th மட்டும் கஷ்டப்பட்டு படிச்சிரு, அப்புறம் லைஃப் செட்டில்டு தான். இதுக்கப்புறம் படிக்கவே தேவையில்லை, இதுதான் கஷ்டம், புரியுதா? அதுக்கப்புறம் படிக்கவே தேவையில்லை, இதை மட்டும் நல்லா படிச்சிரு, பைக் கூட வாங்கி கொடுத்துட்றேன், சரியா? அதுவே 12th ஸ்டாண்டர்ட் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ இருக்க பசங்களுக்குலாம் எங்கெங்கே காசோட அருமை பற்றி தெரிய போகுது. இப்போ தான் ஃபஸ்ட் இயர் போகிறான்னா பைக் வேணுமாம்மா. காலேஜுக்கு போனாவே திமிருங்க, படிக்கிறதே இல்லைங்க. யாருங்க சொன்னது காலேஜ் போனால் படிக்க தேவையில்லைன்ட்டு? சில வீட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க பேரண்ட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா என்ன கோர்ஸ் எடுக்கணும், எந்த காலேஜுங்கிறது அவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க. நேற்றுக்கு பெரியப்பாவை பார்த்தேன், ஆட்டோமொபைல் எடுக்க சொன்னாங்களாம். பேசாமல் நீ ஆட்டோமொபைல் எடுத்துரு, சரியா? நேற்றுக்கு பஸ்ஸில் போயிட்டு இருந்தேன், என் பக்கத்தில் உட்காந்துக்கிறவர் சொன்னார், ஆட்டோமொபைல் வேணாமா, மெக்கானிக்கல் எடுக்கிறதாம்மா, பெங்களூர்லாம் போகலாமா. சரி, மெக்கானிக்கல் எடுத்துரு. நேற்றுக்கு பாண்டிச்சேரி கல்யாணத்துக்கு போனேன், மாமா வந்து இசி டிபார்ட்மெண்ட் எடுக்க சொன்னார். பேசாமல் அதை எடுத்துரு, பிளேஸ்மெண்ட் வருமாம்மா. பாரு, நம்ம சொந்தக்காரங்களாம் நம்ம எதிர்காலம் நல்லா இருக்கிறதுக்காக சொல்லுவாங்க, நம்ம கெட்டு போகிறதுக்காக சொல்ல மாட்டாங்க. ஸோ அதனால் பெரியவங்க சொல்கிறது கேளு, இந்த ஃப்ரெண்ட்ஸு சொல்கிறான் அவன் சொல்கிறான்லாம் கேட்டுக்காத, சரியா? அடுத்தது கல்யாணம். இந்த இந்தியன்ஸ் பேரண்ட்ஸ்ட்டை மட்டும் லவ் மேரேஜ்னு போயிட்டு அவ்வளோதாங்க. என்னது லவ் மேரேஜா? வாய்ப்பில்லை ராஜா, நீங்கள் 2 பேர் லவ் மேரேஜ் தானே அப்படின்னு கேட்டால் கூட எங்களுக்கு லவ் மேரேஜ் தான், ஆனால் உங்களுக்கே முடியாது. அப்போ ஒரே கேஸ்ட்டு தான்ப்பான்னு சொன்னால் கூட ஒரே கேஸ்ட்டு தான், ஆனால் அதில் இருக்கிற சப்டிவிஷன் வேறு இல்லை, அப்போ முடியாது. இப்போ 12க்கு 11 பொருத்தம் கரெக்டாக இருக்குன்னு சொன்னால் கூட எது 12க்கு 11 தான் கரெக்டாக இருக்கா? அப்போ அந்த மீதி ஒன்றும் இல்லைல்ல, அதுதானே முக்கியம். அப்போ முடியாது. சில அம்மாக்கள்லாம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பொண்ணை கொடுத்தா மட்டும் போதுங்க, மகாலட்சுமி மாதிரி பார்த்துக்கணுங்க, வேறு என்னங்க எங்களுக்கு தேவை அப்படிம்பாங்க. அப்புறம் பசங்கிட்ட போய் அப்புறம் எவ்வளோடா போகிறேன்னு சொன்னாங்க, பாரிடி முதல்ல நம்ம கோயிலுக்கு போயிட்டு தான் அப்புறம் அவங்க கோயிலுக்கு போகணும். முதல்ல மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க சொல்கிற மாதிரிலாம் நீ கேட்கக்கூடாது. வாங்க மாப்பிள்ளை சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டு தான் போனோம். இந்த சொந்தக்காரங்களாம் பார்த்திங்கன்னா நம்ம அப்பா அம்மாவுக்கு அதை பண்ணி இதை பண்ணி அட்வைஸை பண்ணி அவங்கள பிரெயின் வாஷ் பண்ணி, அப்புறம் நம்ம அப்பா அம்மா வந்து நம்மளை வந்து இதை பண்ணு அதை பண்ணு நம்மளை பைத்தியம் பிடிக்க வச்சு என்ன பண்ணுறதுனே தெரியாத லைஃப்பில் இருக்கும் போது இதுக்கெல்லாம் காரணமான அந்த சொந்தக்காரங்க நம்மளை பார்த்து எப்படி தெரியுமா ரியாக்ட் பண்ணுவாங்க?